ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 2 டிஷ்ஷு பார்க்க போகிறோம். ஒன்றுன்னா பூசணிக்காய் சும்மா ஃப்ரை பண்ணுறது, வெறும் மிளகா பொடி மட்டும், உப்பு, மிளகா பொடி, மஞ்சள் பொடி மட்டும் போட்டு ஃப்ரை. இன்னொன்று பொரிக்குழம்பு. இப்போ பொரிக்குழம்பு பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றி கடாயில் கடுகு போட்டுக்கோங்க. கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் வெந்தயம். எந்த குழம்பு பொரிக்கும் போதும் இந்த சீரகமும் வெந்தயமும் கொஞ்சம் போடுறது நல்லது. நான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவேன். எந்த குழம்பு வச்சாலும் அந்த மாதிரி வைக்கும்போது குழம்பும் வாசனையாக இருக்கும், ஹெல்த் வைஸும் நல்லது. அதுக்காக இப்போ அது பொரிஞ்ச உடனே வெங்காயமும் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுருங்க. பூண்டு போடலை, தேவைப்படாது. இதை அப்படியே நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினோடனே தக்காளியை போட்டுருங்க. தக்காளி போட்டு கடைசியாக கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம். இப்போ தக்காளி மட்டும் போட்டு நல்லா வதங்கட்டும். நான் வெட்டி வச்சுருக்கிற காய்கறி என்னென்னு பார்த்தீங்கன்னா, 4 அவரைக்காய் இருந்துச்சு. அவரைக்காய், ஒரு கத்திரிக்காய், ஒரு உருளைக்கிழங்கு. இது வரைக்கும் தான் இருந்தது. ஒரு சின்ன ஆஃப் லெமன் சைஸ் புளி தான் ஊற வச்சுருக்கேன். இதுக்கு தேவைப்படும். இப்போ இந்த வெட்டி வச்ச காயெல்லாம் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆட் பண்ணி கலந்து விட்டுறணும். கலந்து விட்டுட்டு உப்பு, மிளகாப்பொடி, மஞ்சள் பொடி இவ்வளோ தான் தேவை. அது வரைக்கும் போட்டு தண்ணி ஒரு தேவைக்கேற்ற மாதிரி அந்த காய்களுக்கு மூழ்கிற மாதிரி 1லேருந்து 1.25 டம்ளர் தண்ணி தான் தேவைப்படும். அந்த தண்ணியை ஊற்றி நல்லா மூடி வச்சிடலாம். இது ஒரு பக்கம் குக் ஆகும்போதே நம்ம பூசணிக்காவையும் செய்திடலாம். பூசணிக்காவையும் கட் பண்ணி கியூபாக அழகாக கட் பண்ணி வச்சுட்டோம்னா அது தண்ணி தெளித்தாலே வெந்துடும். அந்த அளவுக்கு பூசணிக்காய் சீக்கிரம் பாயில் ஆகுறது, ஆவிலேயே வேக வைக்கிற தன்மை அதுக்கு. அதனால் தண்ணி கொஞ்சம் தெளித்து விட்டாலே அது வெந்துடும். இப்போ பாருங்கள், இதில் மிளகா பொடியெலாம் போட்டால் ஒரு திருப்பி நல்லா கொஞ்சம் திருப்பிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றணும். அப்போ தான் அந்த மிளகா பொடியோட பச்சை வாடை போகும். இல்லைன்னா அது அப்படியே அந்த இது பிரிஞ்சு வரவே வராது கடைசியாக நம்மளுக்கு எண்ணெயோட. எப்போ குழம்பு வச்சாலுமே அந்த காரக்குழம்பெல்லாம் வைக்கும்போது இதை கொஞ்சம் மிளகா பொடியை போட்டு திருப்பி விட்டு நல்லா இது பண்ணி கலந்து விட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது கொதிக்கட்டும். இது ஒரு பக்கம் மூடி வச்சிட்டோம்னா இது நல்லா கொதித்த உடனே பார்த்திங்கன்னா நல்ல இதுவாக வரும், சுண்டி வர மாதிரி வரும். வரும்போது புளியை கரைச்சி ஊற்றி நம்ம கலந்து விட்டோம்னா கொத்தமல்லி போட்டு இறக்க வேண்டியது தான். இதுக்கு கொஞ்சமாக தான் புளி தேவைப்பட்டது. இந்த பாருங்கள் எவ்வளோ புளி ஊற்றுறோம் பாருங்கள். இவ்வளோ தான், ஒரு அரை லெமன் சைஸ் தான் புளி. இந்த குழம்பு ரொம்ப சிம்பிளாக வச்சிடலாங்க. மேக்ஸிமம் காய் வெட்டுற டைம் தான், உடனே ரெடி ஆகிடும். ரொம்ப மெனக்கட வேண்டியதெல்லாம் கிடையாது. காரம் கம்மியாக, புளிப்பு கம்மியாக, சும்மா ஒரு தண்ணி குழம்பு மாதிரி இருக்கும். அது பேர் எங்கள் பொரிக்குழம்பு சொல்லுவோம். இதில் தேங்காவோ எதுவும் தேவைப்படாது. அவ்வளோதான். கொத்தமல்லி போட்டு எண்ணெய் எப்படி பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா, கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. அடுத்தது பூசணிக்காய் பொரியல். பூசணிக்காய்க்கு 2 ஸ்பூன் எண்ணெயை விடுங்க. ரொம்ப எண்ணெய் கூட தேவைப்படாது. இவ்வளோ தான் எண்ணெய், 1.5 ஸ்பூன் தான் எண்ணெயே. கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, வெட்டி வச்ச பூசணிக்காயை போட்டு திருப்பி விட்டுடணும். நல்லா டாஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு மஞ்சப்பொடி, உப்பு, மிளகாத்தூள் இவ்வளோ தான். மிளகாத்தூள் கொஞ்சமாகவே போடுங்க. ரொம்ப காரம் தேவையில்லை. எப்போ ஒரு புளிக்குழம்பு இந்த மாதிரி பொரிக்குழம்பு கூட ஒரு ஸ்வீட்டான பொரியல், கேரட்டு, பீன்ஸோ, பீட்ரூட்டோ, இந்த மாதிரி பூசணிக்காவோ, காரம் இல்லாத வெண்பொரியல் மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா சைட் டிஷ் நல்லாயிருக்கும். அதே சாம்பார் கூட நம்ம கொஞ்சம் காரமாக இருக்கிற மாதிரி எடுத்தோம்னா அதுக்கும் மேட்ச் ஆகும். அதனால தான் நான் இன்றைக்கி பூசணிக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ இது கூட கொஞ்சம் தண்ணியை தெளித்து அப்படியே மூடி வச்சிடலாம். வேறு எதுவுமே இதில் நான் போடலை. இவ்வளோ தான் இதுக்கு தேவை. சீக்கிரத்துலேயே வெந்துடும். எப்படி ஆயிடுச்சு பாருங்கள், ஃப்ரை சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். இந்த மாதிரி குழம்பும் இந்த பூசணிக்காய் பொரியலும் காம்பினேஷன் ரொம்ப நல்லாவே இருக்கும். அதுவும் காரம் அதிகமாக இருக்காது, இதுவும் இருக்காது. குழந்தைங்களுக்கும் இந்த பூசணிக்காய் கொடுத்தா ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன கமெண்ட்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.